அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை குறித்து அவனுடைய தன்மை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். மனிதன் நன்றிகட்டவனாக இருக்கிறான். எவ்வளவோ நிஅமத்துகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் அத்துணை நிஅமத்துகளையும் நாம் வாங்கிவிட்டு அவனுக்கு நாம் சுக்குர் செய்வதில்லை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எவ்வளவோ நிஅமத்தை நீங்கள் கேட்குறீங்க, அல்லாஹும் கொடுக்கிறான். அல்லாஹ் கொடுத்ததற்கு பிறகு சுக்குர் செய்ய வேண்டும் அல்லவா, நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? அந்த நன்றியை மனிதன் செய்வதில்லை என்பதாக, நன்றி செலுத்துவதில்லை என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கடலில் பிரயாணம் செய்கிற போது ஒருவர் கடலிலிருந்து கப்பலில் இருந்து விழுந்து விடுகிறார். அந்த நேரத்தில் அவர் எப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார், யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்பதாக. அப்படி ஒருவர் கேட்கிற போது அல்லாஹும் அவனை காப்பாற்றிவிட்டால் அவன் சொல்வானாம், அந்த தத்தளிக்கக்கூடிய நேரத்தில் அந்த அடியான் சொல்வானாம், யா அல்லாஹ் நீ என்னை காப்பாற்றினால் நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் இருப்பேன் என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வான். அல்லாஹும் அந்த அடியானை காப்பாற்றுவான். அல்லாஹு தஆலா அவனுக்கு ஹயாத்தை கொடுத்ததற்கு பிறகு, அந்த கடலில் இருந்து அந்த ஆபத்தில் இருந்து அவனை காப்பாற்றியதற்கு பிறகு அவன் பூமியில் அழிச்சாட்டியம் செய்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மனிதன் செல்வத்தை கேட்கிறான், யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தால், வசதியை கொடுத்தால் நான் ஏழைகளுக்கு நான் கொடுப்பேன், நான் உதவி செய்வேன், நான் உதவி செய்து சாலிஹீன்களாக நான் மாறிவிடுவேன் என்பதாக அடியார்கள் செல்வத்தை கேட்கிறார்கள். நானும் கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது செல்வம் அவர்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு அவர்கள் கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா ஒரு நிஅமத்தை கொடுத்தால் அதை வாங்கிவிட்டு சுக்குர் செய்வதற்கு பதிலாக இப்படி நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு இந்த பழக்கம் பிடிப்பதில்லை. அல்லாஹ் நன்றி செலுத்துவதை எதிர்பார்க்கிறான். அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒட்டகம் ஒரு நாள் காணாமல் போச்சு. என் ஒட்டகம் கிடைத்தால் நான் நன்றி செலுத்துவேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் ஒட்டகம் கிடைத்தது, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் நினைத்து கொண்டாங்க, நன்றி செலுத்துவேன்னு சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் அதிகப்படியாக எதுவும் தொழுத மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், ஒட்டகம் கிடைத்தா நன்றி செலுத்துவேன்னு சொன்னீங்கல்ல, ஒட்டகம் கிடைத்தது நீங்கள் எதுவுமே அதிகப்படியாக தொழுவு காணாமே அப்படின்னு கேட்டப்ப, நான் தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டேனே அப்படின்னாங்க. ஒரு நிஅமத்து கிடைத்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டால் அதுவே போதுமானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நாம் யோசித்து பாருங்கள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்தை கொடுத்திருக்கிறான். கண்ணை, மூக்கை, பேசக்கூடிய பேச்சை, நாவை ஒவ்வொன்றாக நினைத்து பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்தை நமக்கு செய்திருக்கிறான். நாம் இதெல்லாம் கேட்டுக்கொண்டா இருக்கிறோம் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் கேட்காமல் கொடுத்திருக்கிறான். எவ்வளவோ நிஅமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல். யா அல்லாஹ், குறைவான அடியார்களாக இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களாக என்னை ஆக்கிவிட்டார்.
ஒருத்தர் பார்த்துட்டு என்ன இப்படி செய்கிறீங்க, வித்தியாசமாக துவா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல குறைவான அடியார்கள் தான் நன்றி செலுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த குறைவான அடியார்களில் நானும் ஒருவனாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி துவா செய்கிறேன். அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல், யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்துவார்களே அப்படிப்பட்ட குறைவான அந்த நல்லடியார்களில் என்னையும் செலுத்துக்குள் என்று உமர் ரலியல்லாஹு துவா செஞ்சார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் துரத்தி கொண்டு வந்தான். நைல் நதி கடல் வந்து விட்டது. பின்னாடி ஃபிரௌனுடைய படை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த குச்சியின் மூலமாக கடலை அடிக்க சொன்னான். அடித்தாங்க, பாதையாக பிரிந்தது. அப்படி பிரிந்தப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹ்வை எப்படி புகழ்ந்தார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ இலைக்கல் முஸ்தகா, யா அல்லாஹ் புகழ் அனைத்தும் உனக்குத்தான். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ இலைக்கல் முஸ்தகா, உன்னிடத்தில் தான் முறையிடுதல் என்பது உன்னிடத்தில் தான். யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? கஷ்டம் வந்தால் கஷ்டத்தை தீர்ப்பவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். வ இலைக்கல் முஸ்தகா வபிக்கல் முஸ்தகாசு, உன்னிடத்தில் தான் உதவி தேடப்படும். வ அன்தல் முஸ்தஆனு, நீதான் உதவி செய்யக்கூடியவன். வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று அல்லாஹ்வை புகழ்ந்ததாக ஹதீஸில் வருகிறது. இந்த புகழை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத்தராங்க. அல்லாஹ்வை இப்படி புகழுங்க. அல்லாஹ்வை மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி புகழ்ந்தாங்க, அல்லாஹ் புகழ்ந்தாங்க, நீங்கள் அல்லாஹ்வை இப்படி புகழுங்கள் என்பதாக சொல்லித்தராங்க. நமக்கு எவ்வளவோ நிஅமத்தை நாம் கேட்டும் கேட்காமலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ரஜப் மாதம் ஆரம்பத்தில் நம்ம என்ன செஞ்ச துவா செஞ்சோம், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய்து ரமலானை அடைகிற பாக்கியத்தை கொடு என்று துவா செஞ்சோம். ரமலானை அடைந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோமா? யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவோ நியமத்தை அல்லாஹ்ட்ட நம்ம சேர்க்கிறோம், கேட்டும் அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். கிடைத்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுக்ர் செய்வதை நமக்கு பழக்கப்படுத்தினார். ஒவ்வொரு நியமத்தை நம்ம நினைத்து 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 நாம் சுக்ர் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி, சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அழகான ஒரு துவா கற்றுக் கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனி வ ரஸகனி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவத்தி. சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு யார் இந்த துஆவை ஓதுகிறாரோ, இந்த முறையில் யார் அல்லாஹ்வை புகழுகிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனி வ ரஸகனி மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவத்தி. அல்லாஹ்வை இப்படி புகழ்ந்தால் முன் செய்த அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதே நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வை என்ன செய்யணும்? அல்லாஹ்வை புகழ்ந்தால் அல்லாஹ் என்ன செஞ்சிடான்? நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் சூரத்துல் வாக்கியால் அல்லாஹ் கேட்குறான். நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம், நம்ம ஏதாவது கேட்குறோம், உடல்நிலை சரியில்லை, ஆரோக்கியத்தை கேட்குறோம், ஆரோக்கியத்தை கொடுத்தால் தான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக நாம் நினைத்து வைத்து இருக்கிறோம். காசு பணம் இல்லை, அல்லாட்ட காசு கேட்குறோம், காசு கிடைத்தால் தான் நன்றி செலுத்த வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கஷ்டத்தில் நாம் சிக்கி இருக்கிறோம், கடனில் சிக்கி இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் இந்த கஷ்டத்தை நீக்கும்படி துஆ செய்கிறோம். கஷ்டம் நீங்கியதற்கு பிறகுதான் நன்றி செலுத்த வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகள் ஏராளம். திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அஃபரைதுமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிற தண்ணீரை கவனிக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் குடிக்கிற தண்ணீரை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்லி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், அந்த தண்ணீரை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா? இன்னைக்கு சுவிட்சை போட்டவனே என்ன செய்யுது? தண்ணி வந்து விடுகிறது, மழை தண்ணீர் வருகிறது. நாம் பயன்படுத்துவதற்கு, ஒழு செய்வதற்கும் சரி, குளிப்பதற்கும் சரி, குடிப்பதற்கும் தண்ணீர் கிடைக்கிறதே, அந்த தண்ணீருக்கு என்றைக்காவது நாம் சுக்குர் செய்திருக்கிறோமா? அல்லாஹ் சொல்றான், லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரும், நாம் நினைத்திருந்தால், நாம் நாடி இருந்தால் அதை உப்பாக நாம் ஆக்கியிருப்போம். நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான்.
குடிக்கிற தண்ணீருக்கு, நாம் பயன்படுத்துகிற தண்ணீருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீரை நாம் பயன்படுத்துகிறோம், அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் சாப்பிடுகிற சாப்பாடு முதல் கொண்டு, நாம் அணிகிற ஆடை முதல் கொண்டு, காலணிகள் முதல் கொண்டு அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ நபர்களுக்கு வீடு இல்லை, எத்தனையோ நபர்களுக்கு வாகனம் இல்லை, உடுத்திக் கொள்வதற்கு ஆடை இல்லை, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நிம்மதியான வாழ்க்கை இல்லை, அல்லாஹ் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொன்றாக நினைத்து 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 அல்லாஹ்வுக்கு நாம் சுக்ரு செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அத்துணை பேரையும் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களின் பட்டியலில் சேர்த்துக் கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.